இருக்குதா அப்படின்னா அதுவும் பொய், சில இடத்துல பொய்யா இருக்குது. வியாபாரத்து நோக்கத்தில் போயிடுறாங்க. இப்படி போகும்போது தான் வந்து எப்படி சொல்றது, இப்படி ஒரு 100 பேர் இந்த மாதிரி திட்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்குள்ள ஒருத்தன் வந்து சத்தியத்தை பேசினா எடுபடுமா? ஆனா 10ல் இது ஒரு 11பா அப்படின்ட்டு போயிடுவான் இவன் மனுஷன். இப்போ அப்படித்தான் சிக்கிக்கிட்டு நான்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி அந்த இதில் சிக்கிக்கிட்டு தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிறவங்க விஷயம் தெரியாமல் இருப்பார், அதனால தான் அவங்கள்ட்டெல்லாம் இதாக மாட்டேன். எவன் என்னென்ன செய்கிறானோ அத்தனை விஷயமும் இவனுக்கு தெரியும். எப்படி எல்லாம் செய்ய தெரியும். ஆனால் நாங்கள் எடுத்து பயணம் பண்ணுற பாதை எப்படி? இயற்கையை சார்ந்து நாங்கள் பயணம் பண்ணுறோம். பிரபஞ்சத்துக்கு கூட எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நேரடியாக சத்திய பாதை. ஒரு 10,000 வாட்ஸ் கரண்ட் கம்பி எப்படி இருக்கும்? 10,000 வாட்ஸ் ஒரு இதில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அந்த கரண்ட் கம்பியில் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நாங்கள் தப்பு பண்ணாலும் அடிச்சு தூக்கி எங்களுக்கு தூர போட்டுருவோம். புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்களா? புரியலைங்களா? அதனால எங்களுக்கு என் குருநாதர் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ எல்லா சகலமும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இதுதான் இல்லை, நல்ல விஷயமும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, தீமையான விஷயமும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, வசிய விஷயமும் கற்றுக் கொடுத்துருக்காரு. தெரியாது ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வழிமுறையில் தான் பயணம் பண்ணணும். இப்படித்தான் நம்ம பயணம் பண்ணணும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதான். எப்படி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறணும், கற்றுக்கிறணும். ஆனால் இதை கையாளக்கூடாது. நம்ம பாதை சத்திய பாதை, நேரடியாக சிவன் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. நம்ம அதை செய்யக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தில் வர்றவங்களை காப்பாற்றலாம், நான் காப்பாற்றி விட்டுறலாம். ஆனால் எதிர்வினைக்கு நான் போகக்கூடாது. அப்படி விஷயத்தில் சிக்கியிருக்கிறவங்கள இவனால் ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஒன்றும் பெரிய அதுக்கெல்லாம் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? 48 நாள் நீங்கள் எப்பேற்பட்ட செய்வனை கூட வச்சுருக்கட்டும், ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவு பண்ணுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான், ரொம்ப வேண்டாம். 48 நாளைக்கு எவ்வளோ வந்தது? 10 ரூபான்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த செய்வேன் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. இப்படி எளிமையான முறையில் எளிமையான எந்த ஒரு விஷயத்தையும் முறியடிக்கக்கூடிய தன்மை சித்த வழிபாட்டில் இருக்கு. சித்தர்கள் வழிபாட்டில், சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் எப்பேற்பட்ட விஷயமானோம் இப்படி எளிமையாக நம்ம வந்து அதை உடச்சி தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ இங்கே உட்காந்துருக்குறேன் இல்லையா? இந்த பரதேசியை சுற்றி 3 கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க ரவுண்டில். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி என்னுடைய பார்வைக்குள்ளே தான் நிற்கும். எனக்கு எப்படி சொல்கிறது, போஸ்ட்மேன் வேலை பார்க்குறதுக்கு தான் அவங்க இருப்பாங்க. எனக்கு இதுதான் உண்மை. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், ஒரு யாகம் நடத்துகிறேன்னா உள்ளே வரணுன்னா அவங்கெல்லாம் வருவாங்க. இந்த பரதேசி அனுமதி கொடுத்தாலும் மாத்திரம்தான் உள்ளுக்குள்ளே இறங்குவாங்க. இல்லைன்னா வெளியில் நின்று பார்த்துட்டு வெளியே போயிடும். சிவ சித்தாந்த சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் போகிறவங்களுக்கு இவ்வளவு பவர் உண்டு. பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையே இதுதான். நம்ப முடியுமானா நம்ப முடியாது. இதெல்லாம் நடைமுறை நிகழ்வுல நடந்து நீ நேரம் பார்க்குற பாரு, அப்பதான் உனக்கு அந்த நம்பிக்கை வரும். இதெல்லாம் கண்ணுக்கு உனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா? உங்களுடைய பிறவி கர்மாவே உங்களால் கண்டுபிடிக்க முடியறதில்லை. உங்களுடைய பிறவி கர்மாவே உங்களால் கண்டுபிடிக்க முடியறதில்லை. இதில் உங்கள் முன்னோர்களுடைய செய்த கர்மா இருக்குது. நம்மளுடைய சொந்த இதவே கண்டுபிடிக்க முடியலங்கிறப்ப முன்னோர் இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட முடியும்? ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறதுல அதுதான் காரணம். நமக்கு தெரியாததுனால தான் ஏதோ ஒரு பழி யார் மேலேயாவது போடுவோம்.
இந்த அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். கர்மான்னு ஒன்றுக்கு நமக்கு இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் பெரிய அளவில் நமக்கு வேலை செய்யும். கர்மாக்களும் பாவங்களும் நமக்கு இருக்குது. நம்ம பாட்டனார்லேருந்து பாட்டன், பூட்டன், தாத்தா, அப்பன், நம்ம வரைக்கும் நம்ம என்ன அப்படியே அவங்கெல்லாம் அப்படியே புண்ணியத்தை பண்ணியா குமிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க? சொல்லுங்க. எல்லாரும் பாவம் கர்மாவை தான் ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க. 3 தலைமுறை தாண்டி 4வது தலைமுறையில் வந்து அந்த கர்மாவில், 4வது தலைமுறையில் அந்த இதில் எவன் பிறக்கிறானோ அவன் வந்து அந்த கர்மாவில் சிக்குவான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றுமே செய்யலையே. ரொம்ப நல்லவனாகவும் இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க 4வது வர்றவங்க. ஆனால் எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம நல்லா தானே, யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலை, எதுவும் செய்யலை. கையில் இருக்கிற சாப்பாட்டை கூட ஒருத்தர் வந்தால் கொடுத்துட்டு சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நமக்கு ஏன் இந்த இது இருந்தது, இது நம்ம யோசிப்போம். ஆனால் நமக்கு தெரியுமா? இதெல்லாம் கர்மா பாவத்திலேருந்து நம்ம முன்ஜென்ம கர்மா, முன்னோர்கள் கர்மா பாவங்கள் நம்மளை வந்து நெருக்கிதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஒட்டு மொத்தமாக தேசத்தில் 3 பேர் தான். இதை கண்டறிஞ்சு அதுக்கு முடிவு கொடுக்கறது 3 பேர் தான். இந்த 3 பேரை தாண்டி யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அது எந்த சொன்ன மாதிரி என் குலதெய்வம் மயிரை பிடுங்குது, இந்த அது மயிர் பிடுங்குலாம் பேசுவாங்க, ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. கர்மா பாவங்களில் வந்து இந்த 3 பேரை தவிர யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதில் 2 பேர் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு நமக்கு தெரியாது. புரிஞ்சதா? ஒரு ஆள் நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க, அந்த ஒருத்தன் அவன் சொல்கிறத அவன் கிறுக்க மாதிரி ஏதோ புலம்பிட்டு போகிறான், கிறுக்கு போய் அவன் சொல்கிறத நம்ம என்ன கேட்கன்ட்டு போயிடுவோம். புரிஞ்சதா நான் சொல்கிறேன்? கண்ணு முன்னாடி இருக்கிறவன் கிறுக்க மாதிரி தான் இருப்பான், அவன் சொல்லுவான், நம்ம கேட்க மாட்டோம். புரிஞ்சதுங்களா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா எங்கே போகிறது? இந்த 3 பேர் யார்? இந்த 3 பேர் நீங்கள் கேட்கணும் கேள்வி. அந்த 3 பேர் யாருன்னு கேட்கணும். ஆனால் கேட்க மாட்டீங்க, பார்த்துட்டு உட்காந்து கேள்வி கேட்டால் தான் இருக்கும். நானே சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். அந்த 3 பேர் யார்? ஒன்று சக்தி சிவன், இன்னொருத்தர் சித்தன். புரிஞ்சதா? சித்தனாக இருக்கிறவன் தான் உன்னோட உலாவிக்கிட்டு தெரியுவான். சக்தியும் சிவனும் நம்மளோட வரமாட்டாங்கல்ல. அப்போ இவங்க 3 பேருக்கு தான் இந்த விஷயம் தெரியும். இவங்க அந்த வரைக்கும் போகிறது, அது எண்ணத்தில் வந்து சிக்கியிருக்கிறான், என்ன நடக்குது, அது எப்படி கண்டறிஞ்சு அதுக்கு என்ன விடையை கொடுக்குறதுங்கிறது இவங்க 3 பேருக்கு தான் தெரியும். அது உன்னோட உளர்றவன் செய்கிறவன்ட்ட நீ கேட்பியா? கேட்கவே மாட்டேன். அதில் தான் நம்ம மாட்டிக்கிறோம் விஷயம். ஆனால் எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் அதை பின்பற்றி அதுக்கு பின்னாடி அதுக்கு துணிஞ்சு அதுக்கு உண்டான மரியாதையை செய்யும் போது அது நம்மளை விட்டு விலகி போயிடும். அதை செய்யலைன்னா அது நம்மள்கிட்ட சவாரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், நம்மளை இம்சை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுங்களா? புரியலையா? நான் பாட்டுக்கு இதை கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாம். அதனால என்னப்பா 11 தான் ஆச்சு, 12 மணிக்கு